எனக்கு நடந்த ஒரு சின்ன இன்சிடென்ட் தான். நான் அத இந்த வீடியோல சொல்றேன். அது என்ன அப்படின்னு சொல்லிட்டு, கடைசியில கண்டிப்பா கேளுங்க. இன்ட்ரெஸ்ட்டா இருக்கும். என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி நான் முருகர வந்து அப்படி இல்ல, எல்லா சாமி மாரியும் நான் கும்பிடுவேன் அவ்வளோதான். முருகருக்கு சஷ்டி, கிருத்திகை, செவ்வாய்க்கிழமை இதெல்லாம் நான் பிடிச்சதே கிடையாதுங்க. இந்த 2 இயர்ஸில தான் நான் இது எல்லாமே பண்ணிகிட்ருக்கேன். இந்த செவ்வாய்க்கிழமை நான்வெஜ் சாப்பிட்றதில்ல, சஷ்டி, கிருத்திகை அந்த மாரி நான் செஞ்சுட்ருக்கேன். என்னாச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முருகர் வந்து நான் நல்லா இந்த வீடியோ சோசியல் மீடியாலலாம் பார்த்தீங்கன்னா, நல்லாவே பிடிச்சிருச்சு. சரி செய்வோம். அந்த பதிகம், வேல்மாறல், திருப்புகழ் இது எல்லாமே பாட, படிக்க, கேட்க எனக்கு எல்லாமே பிடிச்சிருச்சு. கண்டினியூவா செஞ்சுட்டே இருந்தேன். அப்புறம் ஒரு மாதம் திடீர்னு சரி நம்ம சஷ்டி விரதம் இருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு 1 டே ஃபுல்லுமே எதுவுமே சாப்பிடலைங்க. நீராகாரம் மட்டும். பால், பழம் எடுத்துக்கிட்டேன். மற்றபடி நான் சாதம் எதுவுமே சாப்பிடல. உப்பு போட்டு எதுவுமே சாப்பிடல. அன்றைக்கி ஃபுல் டே விரதங்க. நைட்டு படுக்கும்போது கூட ஏதாவது சாப்பிட்றலாம் அப்படின்னு தோணுச்சு. பட் சரி வேணாம், இவ்வளோ நேரம் கடந்து வந்துட்டோம். இன்னும் ஒரு 2 ஹவர் 4 ஹவர்ஸ் தான். மணி வந்து 10 ஆயிடுச்சு. வெயிட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வெறும் பால் மட்டும் குடிச்சிட்டு தூங்கிட்டேங்க. காலையில் 6 மணிக்கு எங்கள் வீட்டுக்காரர் கேரளாவில் வேலை செஞ்சுட்டு இருந்தார். அப்போது அதுக்கப்புறமேலு 6 மணிக்கு வீட்டுக்கு வராரு. வந்துட்டு கதவை தட்டுறாரு. நான் எந்திரிச்சு கதவை நீக்குனோனே எங்கள் வீட்டுக்காரர் கையில் வந்து ஒரு முருகர் சிலை அப்படியே எடுத்துகிட்டு வராரு. இந்தா அப்படின்னு சொல்லிட்டு. எனக்கு அப்படியே எனக்கு என்ன பண்ணுறது என்னன்னு யோசிக்க கூட முடியல. அப்போ எனக்கு அவ்வளோ ஒரு மிராக்கலா இருந்தது. இத்தனை வருஷம் நான் இவ்வளோ கோவில் போயிருக்கேன், எல்லாமே பண்ணியிருக்கேன். ஆனால் எனக்கு அது மாரி எந்த இன்சிடென்ட்டுமே நடந்ததே இல்ல. என்னால் சொல்லவே முடியல. அது இப்போ நினச்சாலுமே எனக்கு 1 இயர் ஆயிடுச்சு எனக்கு அந்த சிலை என் கைக்கு வந்து. பட் இப்போ நினச்சாலுமே என்னால் அதை வந்து மறக்க முடியாத ஒரு நினைவுகள்ல அது எப்பயுமே எனக்கு பதிஞ்சிருக்கும்.